நமஸ்காரம். உங்க லைஃப்ல வந்து அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வந்துட்டே இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் போனாலும், டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும், மருந்துகள் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சீக்கிரமா குணமடைய மாட்டேங்குது. இதனால எனக்கு மன கஷ்டம், உடல் கஷ்டம் வருது அப்டின்னா, நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்து தன்வந்திரி பகவான். இந்த தன்வந்திரி பகவானுடைய ஜெயந்தி வருது. இது வந்து 18/10/2025 அன்னைக்கு தன்வந்திரி ஜெயந்திங்க. இந்த தன்வந்திரி ஜெயந்தி அன்னைக்கு தன்வந்திரி பகவான வணங்கணும். பொதுவாவே எல்லாத்துக்கும் தெரியும். கடல கடையும்போது ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா, விஷம் வந்துச்சு. ஆலகால விஷம் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு பொருளா வருது. காமதேனு வருது. அதே மாரி உஜ்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை வருது. அதே மாரி வந்து பாரிஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருட்சம் வருது. ஐராவதம் வருது. இது மாரி நெறைய மகாலட்சுமி வராங்க. அப்சரஸ் தேவதைகள் வராங்க. இது மாரி ஒவ்வொன்னா வரும்போது, கடைசியா வர்றாரு தன்வந்திரி மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக வந்து ஒரு அமிர்த கலசத்தை ஏந்திட்டு என்ன வராரு? தன்வந்திரி பகவான் வராரு. மகாவிஷ்ணுவுடைய சொரூபமாவே அவர் வராரு. வந்து இந்த தன்வந்திரி பகவான வந்து வழிபாடு பண்ணணும். தன்வந்திரி ஃபோட்டோ இருந்தாலும் அவர நெனச்சு வழிபாடு பண்ணுங்க. இல்ல அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், விஷ்ணு ஆலயங்கள் சென்று தன்வந்திரி பகவான வழிபாடு பண்ணுங்க. இதனால வந்து எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூவா இருந்தாலும் சரி, தன்வந்திரி பகவானே மருத்துவரா மாறி உங்களுக்கு மருத்துவ உதவிகள் கட்டாயம் கிடைக்கும். சீக்கிரமா நோயிலிருந்து குணமாக முடியும். இன்னைக்கு தன்வந்திரி ஸ்லோகங்கள சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது.